ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சூரை மீன் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு என்ன மசாலாலாம் போடணும்னா வத்தல் தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாத்தையும் போட்டு மீனில் நல்லா விரசி ஃப்ரிட்ஜில் வந்து 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வைக்கிறேன். நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணதாக இருந்தால் தோசைக்கல் யூஸ் பண்ணதான் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ எண்ணெயில் ஒரு சூரை மீனாக போட்டுக்கோங்க. சூரை மீன் வந்து வேகும்போது அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் மீனில் வெளியே உள்ளதும் சரி, மீனுக்கு உள்ள சதையும் நல்லா வேகும், சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இப்படி மீன் வந்துட்டுருக்க நேரம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து மீனுக்கு மேலே தூவி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை எதுக்கு தூவோன்னா ஃபிஷ் ஃப்ரை ஆகும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிடும் போதும் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் சத்து. இப்போ மீனில் வந்து ஈச் சைடு 5 நிமிஷம் பரட்டி போட்டு வேக வைக்கணும். இதில் வந்து கொழுப்பு இருக்கனால நம்ம ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்க கொழுப்பெல்லாம் வெளியே வரும். இதில் ரொம்ப ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ஜிம்முக்கு போகிறவங்கலாம் இதை டயட் பிளானில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த சைடு 5 நிமிஷம் நல்லா வேக போட்டுக்கோங்க. மொத்தமாக இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் தான் எடுக்கும். இது இவ்வளோ தான் அதோட ப்ரொசீஜர். இப்போ ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.